வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 20 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கோபி மற்றும் விலாசினி நாட்டியம் எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். காம்டி மற்றும் இடுமிஷ்மி எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். தியோதானி மற்றும் பாகுரும்பா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். பைடேசியா மற்றும் பைகா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். திரிபுரா மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பில், பூட்டியா, சைமல், சக்மா, ஹாலாம், காசியா, லூஷாய், மீசல், நம்தே, மக், முண்டா மற்றும் ரியாங். பிசி ராய் மற்றும் புருஷோத்தம் தாஸ் தாண்டோன் 1961ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா துவைத்த அதுவைத்த அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் சொல்லக்கூடிய புத்தகங்களும் எழுதியிருக்காங்க. முன்னுரையில் நீதியின் லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்ய நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பிரதமர் மற்றும் பிற அமைச்சர்களின் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 75ல சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் தூதுவர் சிபி முத்தம்மா. டானா பகத் கிளர்ச்சி 1914 இருந்து 1920 வரைக்கும் சோட்டநாக்பூர் பிளாட்டோ அதாவது ஜார்க்கண்ட்ல ஜாத்ரா பகத் தலைமையில நடந்துச்சு. மணிப்பூர்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை யோஷாங், போராக் மற்றும் சாவாங்குட். பக்கிம் சந்திர சட்டபோதி, ஆனந்த் மத் மற்றும் தேவி சௌத்ரானி அப்படிங்கிற புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் தேசிய தேனி வளர்ப்பு மற்றும் தேன்பணி. இந்த திட்டம் 2018ஆம் ஆண்டு விவசாய அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டெல்லி முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யார்? அதிஷி மர்லீனா. பெல்ஜிய சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? அன்மோல் கர்ப். எந்த நாடு சம்ரான் 1 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது? ஈரான். அகமதாபாத் டு புஜ் இடையே இந்தியாவின் முதல் நாமோ பரத் விரைவு ரயிலை துவக்கி வைத்தவர் யார்? நரேந்திர மோடி. 2024 ஆசிய சாம்பியன்ஸ் டிராபியின் 5வது பட்டத்தை வென்ற நாடு எது? இந்தியா. இந்த வருஷம் மட்டும் இல்ல, போன வருஷமா இந்த ஆசிய சாம்பியன்ஷிப் டிராபியை ஜெயிச்ச நாடு இந்தியா. இந்தியா டோர்னியோ டெல் சென்டர்னாரி அப்படிங்கிற டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் பெண்கள் ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி கோப்பையை போன வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் 11வது சுல்தானா ஜோகர் கோப்பையில 2023 ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி அணியில வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஹாக்கி பஞ்சாப் அணி 13வது ஹாக்கி இந்தியா சீனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. நெதர்லாந்து அணி ஆண்கள் சர்வதேச ஹாக்கி 5S உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஜப்பான் நாடு சுல்தான் நஸ்லான் ஷா டிராபியை ஜெயிச்சிருக்காங்க. INS சாதவாகனாவில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட வசதி எது? வினித்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு வசதி. இந்த வசதி என்ன அப்படின்னு கேட்டா தற்காப்பு, அதாவது இந்தியன் நேவி, இந்திய கடற்படை மற்றும் கப்பல்களை வேலை பார்க்கக்கூடிய மாலுமிகளுக்கு எல்லாமே ஒரு திறமையை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு வசதி தான் வினித்ரா. வினித்ரா அப்படின்னா கல்வாரி சப்மரின் எஸ்கேப் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி. DRDO தாக்குதல் துப்பாக்கி உக்ரத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய ராணுவம் 2024 தொழில்நுட்பத்தை உறிஞ்சிய ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படை 2024ஆம் ஆண்டை கடற்படை குடிமக்களின் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படையோ தலைமையகத்தோட பேர் நௌசேனா பவன். இந்திய ராணுவம் ரஷ்ய நாட்டுல இருந்து இக்லா-S வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கியிருக்காங்க. INS தாபார் ரஷ்ய கடற்படை தின கொண்டாட்டத்திற்காக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க அடைஞ்சிருக்கு. எந்த நாள் உலக நோயாளி பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து நோயாளியின் பாதுகாப்பிற்கான நோயறிதலை மேம்படுத்துதல். ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். ஆகஸ்ட் 1 தேசிய மலையேறும் நாள். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 13 உலக உறுப்பு தான தினம். ஆகஸ்ட் 20 சத்பாவனா திவாஸ். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம். 2026 காமன்வெல்த் விளையாட்டுகளை எந்த நாடு நடத்த உள்ளது? ஸ்காட்லாந்து. ஆனா ஆல்ரெடி இது பிளான் பண்ணது ஆஸ்திரேலிய நாடு. ஆஸ்திரேலிய நாடு இதை நாங்க நடத்த போறதில்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த காமன்வெல்த் விளையாட்டை நடத்த போறது ஸ்காட்லாந்து. லாஸ்ட் டைம் 2022ஆம் ஆண்டு காமன்வெல்த் கேம்ஸ் இங்கிலாந்துல பிர்மிங்ஹாம் சொல்லக்கூடிய நகரத்துல நடந்துச்சு. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடு சேர்ந்து 2026ஆம் ஆண்டு FIFA உலகக்கோப்பை நடத்த போறாங்க.
சவுதி அரேபியா நாடு 2027 ஆசிய கால்பந்து கோப்பை நடத்த போறாங்க. அப்புறம் 2034ஆம் ஆண்டு ஃபிஃபா உலக கோப்பை நடத்த போறாங்க. பங்களாதேஷ் நாடு 25வது ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் 2025 நடத்த போறாங்க. பிரேசில் நாடு பெண்கள் ஃபிஃபா உலகக்கோப்பை 2027 நடத்த போறாங்க. ஆஸ்திரேலியா நாடு ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் மகளிர் ஆசிய கோப்பை 2026 நடத்த போறாங்க. சால்ட் லேக் சிட்டி உட்டா 2034 குளிர்கால ஒலிம்பிக்ஸ் மற்றும் பாரா ஒலிம்பிக்ஸ் நடத்த போறாங்க. 2030 குளிர்கால ஒலிம்பிக்ஸ் பிரான்ஸ் நாட்டுல நடக்க போகுது. மொயின் அலி ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? கிரிக்கெட். கிரிக்கெட் வீரரான வஹாப் ரியாஸ், அலஸ்டையர் குக், சொர்னாரின் டிபோச், சுனில் நரைன், மெக்லானி, குர்பிரீத் சிங் மான், ஷேன் டவ்ரிஷ், டீன் எல்கர், நீல் வார்னர், கொலின் முன்ரோ, கேதர் ஜாதவ், டேவிட் வார்னர், ஷிகார் ஜாதவ், டேவிட் மாலன் அவங்களோட ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி இந்திய ஹாக்கி வீரர் பிரேந்தர் லக்ரா, எஸ்.வி. சுனில், டீப்கிரேஸ் செக்கா, டென்னிஸ் வீராங்கனையான செரீனா வில்லியம்ஸ், ரோஜர் ஃபெடரர், பேட்மிண்டன் வீராங்கனையான அஸ்வினி பொன்னப்பாவும் அவங்களோட ஓய்வை அறிவிச்சிருக்காங்க. தி ஓரியன் புத்தகத்தை எழுதியவர் யார்? தி ஓரியன் அப்படிங்கிற புத்தகம் எழுதினது பால கங்காதர திலகர்.